இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, நாம் பெயருக்காக அல்ல, பெயர் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக எல்லா இடங்களிலும் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு சொல்கிறது. லிவிங் ஃபெய்த் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஒரு அழகான ஒரு நிகழ்வை தன்னுடைய பத்திரிகையிலே இவ்வாறு பதிவு செய்கிறார். ஒரு முறை ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய கடமையெல்லாம் முடித்துவிட்டு வேலைகளை முடித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மறைப்பணியாளர் அவரை எதிர்கொண்டு போய் அவரை சந்தித்து, நீங்கள் கிறிஸ்தவரா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது அந்த விவசாயி அதிகமான பதில் எதுவும் சொல்லவில்லை. அவரிடத்திலிருந்து ஒரு பேப்பரை வாங்கி கடகடன்னு ஒரு 10 பேரை எழுதுகிறார். இந்த பெயர்கள், இந்த நபர்களை நீங்கள் ஊருக்குள் போய் பார்த்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார். அதே போல அந்த மறைப்பணியாளரும் ஒரு ஆர்வத்திலே ஊருக்குள்ளாக போய் யார் யார் பெயரெல்லாம் அது எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நபர்களை இடத்திலே இந்த விவசாயியை பற்றி விசாரிக்கிறார். அப்பொழுது அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்பொழுதுதான் அவர் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்கிறார். இவர் ஒரு சாதாரண கிறிஸ்தவர் அல்ல, பெயருக்காக அல்ல, பெயர் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவராக நல்ல ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்ததை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், நீங்கள் எனக்காக சான்று பகர வேண்டும். உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்று வந்தாலும் கூட அதை துச்சமாக மதித்து எனக்கு சான்று பகர வேண்டும் என்ற ஒரு அன்பான ஒரு கட்டளையை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். நேற்று முன்பு கூட தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை திருத்தூது பணிக்காக அனுப்புகிற பொழுது எல்லா ஆற்றலையும் வல்லமையும் அவருக்கு கொடுக்கிறார். தனக்கென்று இறைவன் கொடுத்த எல்லா வரத்தையும் தனக்கு மட்டுமே உரியது. நீங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், நோயாளிகளை தொட்டு குணப்படுத்துங்கள், தீய ஆவிகளை விரட்டி அடியுங்கள் என்றெல்லாம் அதிகாரத்தை தன்னோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, அவ்வாறு நீங்கள் போகிற பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றிய ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுக்கிறார். அங்கே கண்டிப்பாக உங்களை கொல்வார்கள், பெர்சிகுஷன் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் அதை நான் சந்திக்க போகிறேன், என்னுடைய வாழ்விலும் அதை நான் சந்திக்க போகிறேன் என்பதை உணர்ந்தவராக சீடர்களுக்கு அதை பற்றிய கருத்தை சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, அது தான் அறிந்த அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்களை தயார்படுத்தி எப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட வேண்டும், அந்த செயல்பாட்டிலே இறைவனுடைய பராமரிப்பு எப்படி உங்களை வழிநடத்தும், நீங்கள் என்ன பேசுவது என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களோடு இருந்து ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று வருகிற பொழுது இந்த சாட்சிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவருக்கு என்றைக்குமே சான்று பகரக்கூடியவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுத்து, அதற்கு முன்பாக நாம் எப்படி நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது. முதல் வாசகத்திலே, நீங்கள் முதலிலே ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து அவரில் நம்பிக்கை கொள்கிற போது எல்லா அருள் வரங்களும் ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு வீடு வீடாக விவிலியத்தை எடுத்துக்கொண்டு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இல்லை. வாழ்கிற வாழ்க்கை சூழலில் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் ஆண்டவருக்கு நாம் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, சாட்சிகளாக நாம் வாழ்கிற போது கண்டிப்பாக நாம் என்றைக்கும் அவருடைய நற்பெயருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, சமீபத்தில் கூட அந்த மறை சாட்சியம் என்பது வெள்ளை, அதே போல சிகப்பு மறை சாட்சியம். நம்முடைய மறை சாட்சியம் இரத்தம் சிந்துவதல்ல, வெள்ளை மறை சாட்சியம் என்ற பொழுது வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் ஆண்டவருக்கு மாட்சியும் மகிமையும் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.